Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோட்டல் தேங்காய் சட்னி தான் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தேங்காய் சட்னி அப்படின்றது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். நம்ம எல்லாருமே டெய்லி நம்ம செஞ்சிட்ருக்கிறது தான். ஆனால் இப்போ நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது அங்கே கொடுக்குற தேங்காய் சட்னி நம்ம நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்டான தேங்காய் சட்னி கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி தேங்காவை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் தேங்காவை துருவியும் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ நம்ம தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இதில் போட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு காரத்துக்கு நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பூண்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை மட்டும் நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் சட்னி செய்யும்போது பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் இதை மட்டும் தனியாக அரைச்சிட்டு அடுத்து நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த தேங்காய் சட்னியோட டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நான் இதை மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம அடுத்து பொட்டுக்கடலை சேர்த்து அதை ஒரு தடவை அரைச்சிக்கலாம். எப்போவுமே தேங்காய் சட்னிக்கு தேங்காய் தான் அதிகமாக இருக்கணும். பொட்டுக்கடலை கம்மியாக இருந்தது அப்படின்னா தான் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். சட்னியும் ரொம்பவே ஒயிட்டாக நமக்கு தெரியும். இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சட்னி எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம தேங்காய் தான் அதிகமாக சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ பேன் சூடானதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு சேர்க்க போகிறோம். தேங்காய் சட்னியை கொஞ்சம் நிறையவே கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது அந்த கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா எண்ணெயில் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ இந்த தாளிச்சதை நம்ம சட்னியில் கொட்டிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ரொம்பவே தண்ணியாக வேணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஹோட்டலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கெட்டியாக தான் உங்களுக்கு சட்னி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காகவே வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு தேங்காய் சட்னி கிடைக்கும். ஏன்னா தேங்காய் சட்னி ஈஸியான ரெசிபி தான், இது எல்லாருக்குமே தெரியும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.